பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடக வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3 முதல் 11 வரை வசனங்கள். அதாவது நமக்கு எல்லாருக்குமே மிகவும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அந்த ஒரு விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை அவர்கள் தேவனிடத்திலே, இயேசுவனிடத்தில் நியாயம் தீர்க்கும்படியாய், ஆக்சுவலா அவங்களுடைய பர்பஸ் அவரை பிடிக்கும்படியாக அந்த இடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்துகிறார். எப்படி என்றால், இந்த இடத்திலே தேவன் நமக்கு ஒரு 2 காரியத்தை வெளிப்படுத்துவதை மட்டும் நாம் பார்ப்போம். அதாவது இங்கு தேவன் அவர்கள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருந்து குனிந்து தரையில எழுதி கொண்டிருக்கிறார். பின்பு நிமிர்ந்து பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். நிச்சயமாகவே அந்த இடத்துல தேவன் அந்த ஸ்திரீயை அன்பு கூறுகிறதை, அந்த பாவியான ஸ்திரீயை நேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேசித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அங்கு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். அந்த இடத்துல இன்னொரு சத்தியத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது நாம் நம்மை நிதானித்து பார்க்கும்படியாய். அந்த ஜனங்கள் வந்தவங்க எல்லாம் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க ஒவ்வொருவராக திரும்பி போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பிறரை நியாயம் தீர்க்கிற காரியத்திலே முந்திக் கொள்ளாமல் நம்மை நியாயம் தீர்க்கும்படியா இந்த இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார். அதாவது பிறரை நாம் அன்பு கூற வேண்டும். யாராவது ஒரு பாவத்தில் விழுந்தாலும் அவர்களுடைய பாவங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்காமல், அது சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவா இருந்தாலும் அது நாம் திருப்பி திருப்பி அதை பேசிக்கொண்டே இருக்காமல் அவர்களிடம் அன்பு கூர்ந்து, முடிந்தால் அவர்களுக்காக ஜெபித்து அந்த அன்பை வெளிப்படுத்தி, ஃபர்ஸ்ட் பிறரை குறை சொல்லும் முன்னாடி நாம் ஏதாவது பாவங்கள்ல இருக்கிறோமா? பாவம் இல்லாதவன் யாரும் இல்லை, எல்லாருமே நிறைய தவறு செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனா நம்ம தேவனிடத்துல மற்றவங்களை நியாயம் தீர்க்க முன்னாடி, குறை சொல்லும் முன்னாடி, அவங்க கிட்ட அவங்கள பத்தி சொல்ல முன்னாடி நம்மை நிதானித்து பார்ப்போம். உலகத்திலே சொல்லுவாங்க, நீங்க ஒரு விரலை சுட்டி காட்டும் போது மீதியுள்ள 4 விரலும் உங்களை காமிக்குது அப்படின்ட்டு. ஆண்டவர் இங்கு முதலாவது நம்மை நிதானித்து பார்க்க சொல்லுகிறார். யாரையும் எந்த விஷயத்துக்கும் நியாயம் தீர்க்காதீர்கள். ஒருவேளை அவர்கள் செய்த தவறுகள் நிமித்தம் அவர்கள் போய்கொண்டிருக்கிற பாதையா இருக்கலாம், இல்ல அவங்க தெரியாம செய்த தவறா இருக்கலாம், வேறு விதமான பாவங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ளே வராத சில பாவங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பிறரை நியாயம் தீர்க்காமல் அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பை வெளிப்படுத்தி அந்த இடத்துல அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை தேவனிடம் திருப்புவதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் அந்த இடத்திலே தேவ கட்டளை அந்த ஸ்திரீக்கும் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதேங்கிறார். அதே போல நாம் மற்றவர்களுக்காக ஒரு காரியத்தை சொல்ல முன்னாடி அவர்களை அந்த காரியத்துல வெளியே கொண்டு வர்றதற்கு முதலாவது தேவன் அந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்தி அவர்களிடம் அன்பாக, இனி இந்த காரியத்திலே நீ பாவம் செய்யாதே என்று அவர்களிடம் சொல்லி அந்த தேவ கட்டளையை கூறி ஆவிக்குரிய மரணத்தினின்று அவர்களை விடுவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் தேவன் சொன்னது போல தேவன் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார். எந்த இடத்திலே நாம் அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். நேரம் வரும்போது தேவன் வந்தவுடனே அந்த ஸ்திரீ கிட்ட எதுவும் இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லல, அமைதியாக இருந்து மற்றவர்களுக்கும் அறிவுரை கூறி அந்த இடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தேவ கட்டளையை அவளுக்கு கூறுகிறார். இந்த ஒரு ஃபார்மேட்டை நாம் நிச்சயமாக ஃபாலோ பண்றோம் என்றால் நிறைய பேரை ஆவிக்குரிய மரணத்தினின்று விடுவிக்கிறவர்களா இருப்போம். இந்த கிருபையை நாம் இன்றைக்கு தேவனிடத்திலே கேட்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரீயை கத்தாவே நீர் அன்பை வெளிப்படுத்தி அவளை ஆண்டவரே நீங்க நியாயம் தீர்க்காமல் தேவ கட்டளை அவளுக்கு கூறி அவளை ஆண்டவரே அந்த மரணத்தினின்று விடுவித்தீரே அப்பா. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லி கொண்டிருக்காமல் ஆண்டவரே எங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், ஆவிக்குரிய நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எங்களை சுற்றியுள்ள மக்களுடைய குறைகளை குற்றங்களை சொல்லிக் கொள்ளாமல்
தகப்பனே, அவர்களிடம் அன்பு கூர்ந்து முடிந்த நேரங்களில் எல்லாம் அவர்களை நேசித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆவிக்குரிய மரணத்தினின்று நீக்கி கர்த்தாவே உங்களுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே அவர்களை மாற்ற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. யாரையும் எந்த நேரத்திலும் நாங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்து கர்த்தாவே அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தி அவர்களை உன் பக்கம் சேர்க்க உதவி செய்வீராக. எங்களை முழுவதுமாய் இடத்திலே அர்ப்பணிக்கிறோம். குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்கப்பா. எங்களுக்கு இரக்கம் செய்யும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.